வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிஜேபியின் முக்கிய தலைவர்களுக்கு வாய்ப்பு, அண்ணாமலை பெயர் மிஸ்ஸிங், பிரதமர் வந்த நேரத்தில் பிஜேபியில் நீடிக்கும் குழப்பம், நீண்ட இழுபறிக்கு பின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ், பல இடங்களில் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பிஜேபி காங்கிரஸ், மாநில கட்சிகளின் வேகத்திற்கு தேசிய கட்சிகள் ஆர்வம் காட்டாதது ஏன் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பிஜேபி மற்றும் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபியை பொறுத்தவரையில் மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் அவர்கள், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி, குறிப்பாக அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், அதேபோன்று கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்களுடைய தொகுதியானது மாற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தஞ்சை தொகுதியில் கருப்பு முருகானந்தம் அவர்கள், மதுரை தெற்கில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள், நாகர்கோவிலில் ஏற்கனவே போட்டியிட்ட எம்ஆர் காந்தி அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் முக்கியமாக செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோன்று நாங்குநேரி தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் அவர்கள், குளச்சலில் தாரகை கத்பட் போட்டியிடுகிறார். அதேபோன்று வேளச்சேரியில் அசன் மௌலானா சிட்டிங் எம்எல்ஏ அவரே தான் போட்டியிடுகிறார். அதேபோன்று பெண்ணாகரம் தொகுதியில் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஜிகேஎம் தமிழ் குமரன் அவர்கள் போட்டியிடுகிறார். சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி நாயுடு போட்டியிடுகிறார். இதுபோன்று அதனுடைய வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக காலதாமதமாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருக்கிறது. அதாவது மாநில கட்சிகள் பொறுத்தவரை அவர்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவித்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து பிரச்சாரத்தையும் தீவிரமாக ஆரம்பித்துவிட்ட சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கூட தேசிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கு மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டது. அதே சூழ்நிலையில் பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்களுக்கான அந்த சீட் வழங்கப்படவில்லை என்ற ஒரு பேச்சும் தொடர்ந்து அடிபட்டு வருகிறது. இது பிஜேபியினர் மத்தியில் எதுவும் குழப்பம் நீடிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. வராக இந்த தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்த சூழ்நிலையில் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளிவந்த பிறகு தேர்தல் களமானது கிட்டத்தட்ட ஒரு நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்பாளர் பட்டியலானது இனி வேட்புமனு தாக்கல் செய்து முழு மூச்சாக பிரச்சாரம் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் களம் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சதீஷ்குமார் அவர்களை வணக்கம். நமது உரிமை காக்கும் கட்சியின் செங்கை பத்மநாபன் அவர்களை வணக்கம். அதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். முதல்ல உங்கள்கிட்ட சதீஷ்குமார் அவங்கள்ட்ட தோங்குறேன். சொல்லுங்கள் சார், இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது, அண்ணாமலைக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு சர்ச்சைக்கான பேச்சு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. பிரதமர் அவர்கள் வந்த சூழ்நிலையில் ஏதேனும் குழப்பம் நிலவுகிறதா பாரதிய ஜனதா கட்சியில், குறிப்பாக என்டிஏ கூட்டணியில்? இல்லை, உண்மையிலேயே நாங்கள் சொல்லணும்னா எங்கள் கட்சிக்குள்ளேயே எங்கள் என்டிஏக்குள்ளேயே எந்த குழப்பமும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டார். அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறது தான், நான் இந்த முறை போட்டி இல்லை, நான் போட்டி போட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நிறைய தடவை சொல்லிட்டார், நான் தொண்டனாக இருக்க விரும்புகிறேன், நான் உங்களுக்காக பணியாற்ற விரும்புகிறேன், உங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஆரம்பத்திலேருந்து சொன்னதா. அவர் டெல்லிக்கு ஆல்ரெடி இதை ஒரு லெட்டர் மூலமாக கன்வே பண்ணிட்டார். கன்வே பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஊடகங்கள் தான் இதை ஊதி பெருசாக்கி அண்ணாமலைக்கு நயினார் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறதும், அவருக்கு தட்டி பறிக்கப்பட்டது, கோயம்புத்தூரில் அவருக்கு கொடுக்கப்படலைன்னு சொல்கிறதுலாம் ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கக்கூடியது. மற்றபடி நயினார் அவர்களோ சரி, அண்ணாமலை அவர்களோ சரி, பரஸ்பரமாக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க. நீங்கள் வருங்காலத்தில் பார்க்க தான் போகிறீங்க. இந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக, ஒரு பிரச்சார பீரங்கியாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கத்தான் போகிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போன்று இன்னொரு விமர்சனமும் பாரதிய ஜனதா கட்சி மீது இருக்கிறது. மற்ற சிறிய கட்சிகள் கூட தங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளை, தமக்கு தேவையான தொகுதிகளை வாங்க தவறிவிட்டது பிஜேபி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த 27 தொகுதியுமே ஏற்கனவே தயார் செய்து ஏற்கனவே எங்களை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பூத் வாரியாக இங்கே ஒர்க் பண்ண தொகுதிகள், நாங்கள் இந்த தொகுதியில் நிற்க போகிறோம், நாங்கள் கேட்டு வாங்கின தொகுதிகள். ஏன்னா இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கிறோம். இதில் வெற்றி வாய்ப்பு 234 தொகுதியில் 27 தொகுதினும் போது அதில் எந்தெந்த தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ, எங்கள் வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்க முடியும். அப்படி தான் பேசி இதில் வாங்கியிருக்கோம். இதில் எங்களுக்கு எந்த ஒரு மனஸ்தாபமும் கிடையாது. நாங்கள் தோற்கக்கூடிய தொகுதியில் வாங்கக்கூடிய கட்சி நாங்கள் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு தெரியும், 2024 சட்டசபை பாராளுமன்ற தேர்தலில் 3வது மிகப்பெரிய கட்சியாக எங்களோட கட்சி வந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 72 சட்டசபை அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சீட் ஷேரிங் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தில் நாங்கள் ஒன்றும் தோக்க போகிற இடத்துல நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் வாங்கலாம். நாங்கள் நிற்கக்கூடிய அந்த 27 தொகுதியுமே பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புள்ள அதிகமான தொகுதிகளாக தான் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம்.
சரி, இப்போ பொதுவாக 27 தொகுதிகள் இன்றைக்கி தமிழிசை அவர்கள் சொல்லும்போது கூட சொன்னார் 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். எல்லா கட்சிக்காரங்க தெரிவிக்கிறது ஒரு சாத்தியக்கூறுகளாக இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு? ஆனால் வெற்றி வாய்ப்பு இல்லை, அதுதான் இப்போது நீங்கள் உங்களுக்கு இண்டி கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சீட் ஷேரிங் நடந்த பிறகு கூட சரி நிறைய அதிருப்திகள், நிறைய பிரச்சனைகள். எங்களுக்கு தேவையான தொகுதி ஒதுக்கல, எங்களுக்கு அதை ஒதுக்கிட்டாங்க. இப்போ நேற்று கூட உங்களுக்கு வைகோ அவர்கள் ஒரு சீட்டு வந்துட்டு அவரோட சின்னத்திலையும் 3 சீட்டு அங்கே நிற்க தான் சொல்லி இப்போ கடைசியில் அவர் உதயசூரியன் நிற்கிறேன். இந்த மாதிரி குழப்பங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் திரும்ப அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஏடிஎம்கே அவர் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டோம். நாளையிலேருந்து நாங்களும் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸும் வந்துட்டு அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் அறிவிச்சு எங்கள் கூட்டணியில் கடைசியாக வேட்பாளர் அறிவிச்சது எங்களோட கட்சியின் போது நாங்களும் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் துவங்கிட்டோம். குறிப்பாக வந்து சார், அது ஓகே, உங்கள் பாயிண்ட் புரியுது. ஆனால் வந்து பெரும்பாலும் இப்போ திமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னா அந்த வரக்கூடிய கட்சிகள், அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தை நிற்கிறத பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவர்களாக இருக்கட்டும், அதே போன்று ஜான் பாண்டியன் போன்றவர் கிட்டத்தட்ட 27 சீட் இல்லாமல் அவர்களுடைய சேர்த்து கிட்டத்தட்ட 33 தாமரையில் நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இது தலைமை யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது. இல்லை, நாங்கள் இதை யாரையும் கட்டாயப்படுத்தலை. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தி வாங்கினதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் ரெட்டையில் தான் நிற்கணும், நீங்கள் வந்து உதயசூரியன், நீங்கள் வந்துட்டு தாமரையில் தான் நிற்கணும்னு என்டிஏ கூட்டணியில் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஜி.கே. வாசன் அவர்களாக எடுத்த முடிவு, அதே போல் ஜான் பாண்டியனாக எடுத்த முடிவு, அதே போல் பாரி வந்து நாங்கள் ரெட்டையில் பல்லாவரத்தில் நிற்கிறோம், குன்னத்தில் நிற்கிறோம், அவர் எடுத்த முடிவு. அவங்களுடைய முடிவுக்கு நாங்கள் விட்டுவிட்டோமே தவிர யாரையும் வந்து நீங்கள் தாமரையில் தான் நிற்கணும், நீங்கள் வந்துட்டு ரெட்டையில் தான் நிற்கணுங்கிற நிர்பந்திக்கக்கூடிய நிலைமையில் எங்கள் கூட்டணி கிடையாது. ஒரே நிமிஷம், நமது விருந்தினர் இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் குமணராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். இல்லை, இப்போ பிரதமர் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் எதை முன்னிட்டு இருக்கும்? இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ பிரதமர் வந்திருக்கக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. பாண்டிச்சேரிக்கு வரும்போது நிர்வாகிகளை சந்தித்து வெகு நாள் ஆகிவிட்டது. பிரதமர் அவர்கள் எப்பவுமே வருவார், வந்துட்டு உங்கள் அமித்ஷா தான் வருவார், நிர்வாகிகளை சந்திப்பார், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை சந்திச்சுட்டு போவார், அவர் தான் ஆலோசனைகள் வழங்குவார். இந்த முறை என்னென்னா அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தில் இருக்கிறதுனால இப்போ கூட நாளைக்கு இன்றைக்கி முடிச்சுட்டு கொச்சின் போகிறார் நம்ம பிரதமர் அவர்கள். நாளைக்கு எங்களோட மீட்டிங் முடிச்சுட்டு கொச்சின் போகிறார். ஸோ நியர்பை இங்கெல்லாம் என்ன இருக்கோ, இப்போ பாண்டிச்சேரியில் இன்றைக்கி ஒரு பிரச்சார கூட்டம் இருக்குது. பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி தங்குறாரு. நாளைக்கு நிர்வாகிகள், அதுவும் முதற்கட்ட நிர்வாகிகள் யாராவது கோர் கமிட்டி இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் சந்திக்கிறார். சந்திச்சு எப்பவும் போல அந்த தேர்தல் ஆலோசனைகள் என்னவோ அதுதான் வருவாரா வரமாட்டாரா இது போன்ற கேள்விகள் அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. எங்களுக்குள்ள அந்த மாதிரி இப்போ நரேந்திர மோடி அதை பற்றி பேச மாட்டார், அமித்ஷாவும் அதை பற்றி பேச மாட்டேன், நேனா நாகேந்திரன் யாருமே இதை பற்றி நாங்கள் பேச போகிறது. ஏன்னா இதெல்லாம் எங்களோட கட்சிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சலசலப்பு இருந்ததே கிடையாது இது வரைக்கும், இனிமேல் இருக்க போகிறதும் கிடையாது. இது கட்சியோட தலைமையை மதிக்கக்கூடிய தொண்டர்கள் கூடிய கட்சி. அது முதற்கட்ட தலைவராக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும், கடைசி கட்ட தொண்டராக யாராக இருந்தாலுமே கட்சி தலைமை என்ன சொல்லுதோ, இங்கே வந்துட்டு இவர் தான் தலைவனா அவருக்கு பூஜா தூக்குற ஆள்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு கோஷ்டி பூசல் என்பதெல்லாம் இங்கே கிடையாது. இந்த வானதி அவர்களுக்கு அது போன்ற தொகுதி மாற்றப்பட்டதும் கூட விமர்சனமாக இருக்கு. கிடைச்சது அதுதான் அப்படின்றது இருக்கு. நீங்க அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியை வந்து கேட்டு வாங்க தவறிவிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டது. இல்லை, அது இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒன்று விட்டு கொடுத்து ஒன்று வாங்குறதுங்கிறது இயல்பு தான். இப்போ நாம வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி கூட நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம். அதே போல் நாம வெற்றி பெற்ற தொகுதி அவங்களுக்கு திருநெல்வேலி உட்பட அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். உங்களுக்கு இது நாங்கள் இது எடுத்துக்கிறோங்கிறது இது பரஸ்பரமாக எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டும் எடப்பாடி யாரும் வைக்கல, எந்த ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு நயினாரன்னு வைக்கல. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எங்க கூட்டணி கட்சிக்குள்ள திமுக சொல்ற மாதிரி நாங்க யாருமே சொல்லலையே. நாங்க வந்து கூட்டணி நாங்க கேட்ட தொகுதியில் வாங்கல அப்படின்னு எந்த ஒரு நிர்வாகியும் நாங்க பேசலையே இதை பத்தி. சரி, கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றுல. நந்தகுமார் சார், உங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலூர் தவிர மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இழுபறி அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர் வரைக்கும் கூட இழுபறி பட்டியல் வரல, அந்த டயத்துக்கு அப்புறம் தான் வந்ததுனால தொடர்ந்து இழுபறி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைமையில் வந்து அதுக்கான விவாதங்கள் நடைபெற்று வருது. இன்று மாலை உறுதியாகும்ன்ற போன்ற தகவல்கள் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் இருந்திருக்கு ஸ்டேட்டஸ். அதற்கு பிறகு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இழுபறிக்கான காரணம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இழுபறிக்கான காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போய் தான் எப்போவுமே வந்து இந்த லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு இங்கே தமிழகத்துலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தலைவர்கள் மத்தியில் ஒரு ஒப்புதல் கன்சென்சஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறமான இந்த லிஸ்ட் அங்கே போகும். ஆனால் இந்த முறை என்னென்னா, எங்களோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, இது வந்து ஒரு நேர்மையான முறையில் தேர்வு நடக்கணும், எல்லாருக்கும் உழைக்கிறவங்களுக்கு உண்மையான விசுவாசிகளுக்கும் கட்சி தொண்டர்களும் ஒரு வாய்ப்பு தரணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இது முதல்ல மாவட்ட தலைவர்களே நிர்வாகிகள் மூலமாக தேர்ந்தெடுக்க வச்சிட்டார்.
இப்போ மாவட்ட தலைவர்களாம் நிர்வாகி மூலியமா தேர்ந்தெடுத்துவாங்க. இந்த குரூப்பிஸ் எல்லாம் ஏதோ இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப ஜோதிமணி அவர்கள் சொன்னதுக்காக இது நடக்குதா? ஜோதிமணி அவர்கள் வெளிப்படைத்தன்மை வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் வரேன். இப்போ இந்த மாவட்ட தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா 7000 விண்ணப்பம் வந்தது, வேட்பாளர் விண்ணப்பம் 7000 வந்தது. இப்போ வந்த விண்ணப்பங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மாவட்ட தலைவர்கள் மூலமாகவே ஒரு குழு அமைச்சு அந்தந்த மாவட்ட தலைவர்கள் எந்தெந்த தொகுதி இருக்குது அதுக்குண்டான தொகுதியில் வந்த வேட்பாளர்கள் விண்ணப்பங்களை அவங்கள வர வச்சு மாவட்ட தலைவர்களை நேர்காணல் பண்ணி ஒரு 3 பேரை வந்து அவங்க பரிந்துரை பண்ணோம் தமிழக தலைமை கழகத்துக்கு. அந்த 3 பேர் பரிந்துரை பண்ணி வந்ததில் தலைமை கழகம் வந்து இதில் வந்து சீர்தூக்கி பார்த்து 2 பேரை டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கணும், ரெக்கமெண்ட் பண்ணோம். இது சிஸ்டமா நாங்க இந்த முதல் முறை அது கொண்டு வந்திருக்கோம். வெளிப்படைத்தன்மை இல்லைன்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இப்பதான் வெளிப்படைத்தன்மை வருது. வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து எப்படின்னா, இப்போ இங்க இருக்கிறாங்களா கட்சிக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவங்க 10 பேருக்குள்ளான தொண்டர்கள் வந்து கட்சிக்குள்ள வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, போவாங்க, வாங்கிட்டு போவாங்க. இந்த டைம் தான் முதல் முறையா மாவட்ட தலைவருக்கு அந்த உரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஏதோ 3 டிஸ்ட்ரிக்ட் 3 தொகுதி வருது வைங்களேன், அந்த தொகுதியில் யார் வந்து உண்மையா வேலை செய்யறவன், உண்மையான விசுவாசி யாரு, கூடவே இருந்து பண்றவன் யாரு, கட்சிக்கு விசுவாசமா இருப்பான், இதெல்லாம் பார்த்து ஒரு திருமாவளவன் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, இதுதான் நான் வந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய கடைசி தேர்தல், இதற்கு பிறகு நீங்க சொன்ன அந்த மெத்தட்ல தான் எங்க விடுதலை சிறுத்தைகள் இதை வந்து எங்க தலைவர் வந்து மத்திய பிரதேசத்தில் ட்ரை பண்ணாங்க. அது ஒரு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு மாவட்ட தலைவர் என்ன பார்த்து மாவட்டத்தில் அந்த வாட்டில் இளைஞர்ல போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட போய் நின்று நீங்க நேர்காணல் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேர்காணல் அட்டன் பண்ணி அவங்க 3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அந்த 3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணல 2 பேரை தலைமை கழக தமிழக தலைமை கழகம் வந்து டெல்லிக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ இங்க என்னன்னா, இப்போ இந்த மாதிரி மாவட்ட தலைவர்களை அனுப்பிச்சதுல சில பேர் குளறுபடி நடந்திருக்கு, அவங்க அனுப்பிச்ச லிஸ்ட் வரல, அங்க வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம ஏற்கனவே நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் நேரா வந்தாரு, டெல்லிக்கு போனாரு, டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறத யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லை. இப்போ சொல்லும் போது டெல்லியில் என்ன பண்ணாங்க, அப்படியா சரி ஜோதிமணி சொல்லிட்டாங்க, சொல்லிட்டவன என்ன பண்ணாங்க, கொடுங்க லிஸ்ட்டை கொடுங்க. இல்லை அப்படிதான் நீங்கள் சொன்னது தமிழ் குமரன் அவர்களுக்கு வந்து உடனடியாக சீட் வழங்கப்பட்டதும் ஒரு சர்ச்சைக்குள்ள ஆனது. இப்போ எங்களுக்கு பெண்ணாகிறதுக்கு ஆள் வேணும், ஸோ அதனால எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒரு எடுத்திருக்கோம், அது வேற விஷயம், அந்த விட்டுருங்க. இப்போ இந்த சிஸ்டம்ல என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஒரு அலிகேஷன் போயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு நேர் இது இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று. அப்போ டெல்லியில் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து மாவட்ட தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த லிஸ்ட்லாம் கொடுங்க, அதில் மாநில தலைவர் யாரெல்லாம் சொல்லி லிஸ்ட்டை கொடுங்க, ஏற்கனவே அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்து இதில் வந்து ஏன் மாவட்ட தலைவரை சேர்க்கலை, சேர்த்தா அவரால் வெற்றி பெற முடியுமா முடியாதா, இல்ல அவரால் தாக்கு பிடிக்க முடியுமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா மேலூர்ல மட்டும் ஏன் அந்த மாவட்ட தலைவர்கள் இன்னும் ஒரு ஒத்துசேவுக்கு வரலையா? இல்ல அதாவது இப்போ மேலூர் வந்து இது வரைக்கும் நாங்கள் நின்னதில்லை, இது புதுசா கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதியில வந்து நாங்கள் நேர்காணல் பண்ணி ஒரு பேர் 2-3 பேரை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அதுல வந்து இன்னும் சிறப்பா 2-3 பேரை போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இங்க தலைமையில இருந்து போயிருக்கு. சரி அவங்கள போட்டா எப்படி இருக்குங்கிறது அவங்க ஆலோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் ஆல்மோஸ்ட் மேலூரும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து ஒரு டிலே நடந்ததே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிஸ்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நினைக்கிறார். அதுக்குண்டான வாய்ப்புகளை கீழ்மட்ட தொண்டல் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சில பகுதிகள் விளவங்கோடு உட்பட சில தொகுதிகளில் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நேரடியாக போட்டி இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது 5 தொகுதி நாங்கள் அந்த உதகமண்டலம், அறந்தாங்கி, விளவன்கோடு, கிள்ளியூர், குளச்சல் அதெல்லாம் எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்கே வந்து பிஜேபிக்கும் ஓரளவுக்கு அங்கே வந்து ஸ்டாண்ட் இருக்கு. அதனால வந்து அங்கே வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான். விளவங்கோட்டில் விஜயதாரணி நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், விஜயதாரணியால் விளவங்கோடா இல்லை விளவங்கோடால விஜயதாரணி? இப்போ விளவங்கோட்டில் விஜயதாரணி கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப சான்ஸ். காங்கிரஸால விஜயதாரணியா இல்லை விஜயதாரணியால் காங்கிரஸால தான் விஜயதாரணி. இப்போ திருப்பி விஜயதாரணி அங்கே கொடுக்கறதுனால எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா இங்க காங்கிரஸ் இருந்து ஜெயிச்சு 2 முறை இருந்து எல்லாம் பண்ணிட்டு அவங்க இங்க இருந்து பிஜேபி போனதால எதிர்மறையான வாக்குகள் அங்கே அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு. அதனால தான் லாஸ்ட் டைம் பை எலெக்ஷன்ல கூட அவங்களுக்கு கொடுக்கல, இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அறந்தாங்கி, ஷோர், உதகமண்டலம், கிள்ளியூர்ல வந்து ராஜேஷ்குமார் அதிகமா பண்ணியிருக்காரு. அதாவது வந்து திமுக கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த தொகுதிக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ எங்களோட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு ராஜேஷ்குமார் நிறைய பண்ணியிருக்காரு. குளச்சல் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு, எங்களோட மீனவர் அணி ரொம்ப அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக. குளச்சல்ல துறைமுகம் கொண்டு வந்ததெல்லாம் பிஜேபி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? பொன் ராதாகிருஷ்ணன் தான் அதனால அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையுமா? இப்போ நீ பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம். அது இல்லாமல் வந்து பிஜேபின்ற ஒரு கட்சி அப்படின்னு பார்க்க மாட்டேன். இல்லை சார், அந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும்
பிஜேபி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள பெல்ட் தான் சார். ஆனா அதுக்கு மேல எங்களால வந்து எங்களோட கேண்டிடேட்டால அந்த இடத்துல வின் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னதான் இவங்க மேனிஃபெஸ்டோ போட்டாலும் என்னதான் பண்ணாலும் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு முகத்தை போட்டாங்கன்னா ஒரு மைனஸ். சரி, அது ஜெயிக்க முடியாது. தமிழ்நாடு பிரதமர் இங்க பிரச்சாரம் பண்றது மைனஸ் பாயிண்ட் தான். ஆமா சார், நீங்க போன எலெக்ஷன் என்ன பண்ணாங்க, அவர் முகத்துல எடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா முகத்துல போட்டு வாக்கு கேட்டாங்க. அவர் இருக்கனால வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அதை தான் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். திரு செங்கை பத்மநாபன், உங்களுடைய சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இரண்டு தரப்புலையும் இன்னைக்கு பட்டியல் வெளியாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பல தடவை நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். திமுக அகற்றப்பட வேண்டிய சக்தி, அதற்கு முதல் வாய்ப்பை தர வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டியது அதிமுகவும் பிஜேபியும். ஆனால் அந்த தகுதியிலேருந்து அவங்க இறங்கிட்டாங்க. அவங்க வீழ்ச்சிக்கு காரணம் மற்றவங்க யாரும் கிடையாது, காங்கிரஸோ திமுக கிடையாது. அவர்களே குழி தோண்டி புதைத்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அண்ணாமலை பிரச்சனை பாருங்கள், அவருக்கே தெரியுது இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க மாட்டோம்னா. ஒரு அரசியல் தலைவர் இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கவர் வேண்டான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வேண்டான்னு பாலிஷாக சொல்கிறதுக்கு காரணம் இருந்தாலும் நின்னாலும் தோற்போம் என்று அவருக்கு தெரிந்த காரணத்தினால அவர் அவாய்ட் ஆகிட்டார். அதே சமயத்தில் நிறைய குழப்பங்கள், பிரதமர் வந்து கூட்டம் போடுறதா இருந்தது, கேன்சல் ஆகிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதிமுக சொல்லவே வேண்டாம், யார் கூட்டணி தலைமை, கூட்டணி மந்திரி சபை, இந்த மாதிரி நிறைய பேட்டி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா, மத்தியில் என்டிஏ தலைமை வந்து பிரதமர் நரேந்திர மோடினா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்ல. அவர் தான் கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் கண்ணே போயிடுச்சு. டே ஒன்ல இருந்து அதான் சொல்லி, டே ஒன்ல இருந்து எதுவும் சொல்ல பியூஷ் கோயல் சொல்லிட்டு அவர் டே ஒன்ல இருந்து பியூஷ் கோயல் சொன்னா கூட இவங்க அமித்ஷா சொல்லலாம் கூட பரவாயில்ல. அமித்ஷா ஆன்டியா பேசிட்டு இருந்தார். எங்களுடைய என்டிஏ கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு. ஆமா, ₹1 ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஜூஸ் கதையா போயிட்டு இருக்கு. அதனால அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். அதனால அவங்கள பத்தி பேச வேண்டாம். ஒன்றை சொல்கின்றேன் சார், மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன். 2.25 கோடி 2.7 கோடி இளைஞர்களை கொண்ட தமிழக வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவில் இவங்கெல்லாம் விமர்சனம் பண்றாங்க. தேவைக்கா 3% ஒரு 5%. நான் உங்களுக்கு அதிர்ச்சி செய்தியை சொல்றேன் கேளுங்க. 10 வயதுக்கு 17 வயது அவங்களுக்கு வாக்கே கிடையாது. ஆனா அவர்கள் மூலமாக ஒரு 3-5 விழுக்காடு விஜய் அவர்களுக்கு வரும். அம்மா அப்பா கிட்ட தாத்தா உறவினர் கேட்டு சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போட மாட்டேன், பாஸ் ஆக மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாற்றத்தை தேடுகின்ற ஒரு நிலை. 2026 மாற்றத்திற்கான தேர்தல். அதை செய்து முடிக்க போகிறவர்கள் இளைஞர்கள். தயவு செஞ்சு வேற நிலையில இருக்காங்க. 50 லட்சம் இளைஞர்களை விட இப்படி இருந்தா கூட 2 கோடி இளைஞர் இருக்காங்க. நீங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றீங்களா? 100க்கு தாவேகா எதிர்பாராத, தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி தமிழக மக்கள் தாவேகாக்கு தருவது காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்னடுமா, எவ்வளவு இடையூறுங்க. ஆமா, கரூர்ல ஆரம்பிச்சிங்க பிரச்சனையை, கண்டினியூவா போச்சு. இன்னைக்கு என்னன்னா கடைசியில் போய் பெரம்பூர்ல கொளத்தூர்ல சிஎம் தொகுதியில் பாத்தீங்களா ஜனம் எப்படி அலமோதன ஜனம். அதே மாதிரி பெரம்பூர்ல பாருங்க, என்ன மாதிரி ட்ரிச்சியில பாருங்க. அவரை பிரச்சாரம் பண்ண பிரச்சனை இல்லை சார். இப்போ கூட்டம் அலைமோதுன்றது மாற்று கருத்தே இல்லை, அது யாருமே மறுக்கல, எல்லா கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க. அது வாக்கா மாறுமான்றது தானே இப்போ எல்லாருக்குமே கேள்வி. அந்த மாதிரி சொல்லி ஏமாற போறீங்க. கூட்டம் நீங்க திமுக கூட்டம் வந்ததுன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் கூட்டுறீங்க, 2 லட்சம் பேர் கூட்டுறீங்க, பிரியாணி பண்ண முடியாது. முந்திரி குடிக்கிறீங்க, பாதம் குடிக்கிறீங்க. என்ன தாவேக்காக்கு அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கா சார்? பூத் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நான் ஒன்றும் புரியல எனக்கு. வீடு கட்டமைப்பு இருக்கு சார். உங்களுக்கு எல்லாம் தொகுதியிலையும் உங்களுக்கு வார்டுலயும் தெருவில் தான் இருக்கு. அவருக்கு வீட்டுக்கு விஜய் இருக்கா, அது பேச்சு இல்ல, உண்மை. ஏறத்தாழ 1.25 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி. தயவு செஞ்சு 50 சார் நான் ஒன்று சொல்றேன் சார். நேற்று பாருங்க சார் பேட்டி, 2 நாள் பேப்பர், தயவு செஞ்சு பாருங்க. இவர் எங்க ஆட்சியில் இவர்கள் ஆட்சியில் செய்த பாலியல் வன்மம், அவர்கள் ஆட்சியில் செய்த பாலியல் வன்மம்னு போட்டி போடுறாங்க. நீ 57 நான் 56 நான் 58 59 இந்த போட்டி. இந்த 2 குப்பைகளும் வேணாம் சார். தயவு செஞ்சு சேஞ்ச் அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். கட்சின்றது அப்பாற்பட்டு நம்ம ஒரு நாட்டின் பிரஜையை சிந்திப்போம், ஒரு சேஞ்ச் பார்ப்போம், பார்த்துட்டு முடிவெடுப்போம். அதுக்கு ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு. நம்ம ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது என்னன்னா,
இவரும் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதிமுக மாதிரி ஜாதி பார்த்து மதம் பார்த்து தான் வேட்பாளர்கள் நியமிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே போன்று பிற கட்சிகளில் ஊழல் செஞ்ச குற்றச்சாட்டுகள் இருக்கும். இங்கே வந்தவொடனே வாஷிங் மிஷின் பிஜேபி சொல்ற மாதிரி இங்கே வாஷிங் மிஷினில் போட்டு என்ன க்ளீன் பண்ணி இங்கே கூட்டு வந்துட்டீங்களான்ற கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எல்லாமே பல கட்சிகள் இருக்காங்க. அதுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு மாற்று சக்தியாக இருப்பாரு அப்படின்ற மாதிரியான இதை எப்படி ஒத்துப்பாங்க மக்கள்? கேள்வி இருக்கு இல்லையா? இவங்க 2 பேர் மாதிரி மோசமா இருக்குது வாய்ப்பு இல்லை. ஒன்று, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, ஊழல் கரை படிந்த கைகள் வைங்க, அந்த ஏரியா ஃபுல்லு ஊழலாக தான் இருக்கும், லஞ்ச லாவணியமா இருக்கும். அதே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போனா கரெக்டா இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியன் பேங்கினுடைய சேர்மன் கோபாலகிருஷ்ணன் இருந்தார். அவருக்கும் போது லாஸ் ஆச்சு, நிறைய பொலிட்டிக்கல் லோன்ஸ் எல்லாம் கொடுத்து அவரே அரெஸ்ட் வரைக்கும் பண்ணாங்க. அதே கோபாலகிருஷ்ணன் சேர்மன் வாஸ் செயின்ட் ஒன் ஃபீமேல் லேடி, ஐ டு நாட் எக்ஸாக்ட்லி பை மெமரி, லக்ஷ்மி நினைக்கிறேன். அந்த மேடம் வந்ததுக்கு அப்புறம் வெரி நெக்ஸ்ட் டே தே ஷோன் த ப்ராஃபிட். அதே ஊழியர்கள் தான், அதே எம்ப்ளாயிஸ் தான். அதனால தயவு செஞ்சு தலைமை கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். என்கிட்ட பொறுப்பு கொடுக்குறீங்க, நானே திருடுறேன்னா என் கீழே இருக்கணும், அதே தான் பண்ணுவான். நான் ஸ்ட்ரிக்டா தானே என்னை பார்த்து பயந்து ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் மட்டுப்படணும் சார். எதுக்கத்தாலும் நீங்க குதர்க்கமா பேசுறதுனால அர்த்தம் கிடையாது. ஏன் உங்களுக்கு பயம்? 2 பேரும் பாருங்க, இப்ப இவங்க 2 பேரும் பேசுறது மாத்தி தாக்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப அத்தனை பேரும் போய் விஜயை தாக்குவதற்கு வாய்ப்பாக 2 நிமிஷம் தான் இருக்கு. தாவேக்காக தாக்குவதற்கு தான் ஒரு களமா அமைஞ்சு போச்சு. அதனால காய்க்கிற மரம் கல்லடிப்படும் போல மிகப்பெரிய அளவில் தாவேக்கா தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். திரு குமரராஜா, அரசியல் விமர்சகராக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வேட்பாளர் பட்டியல்கள் குறித்தும் தாவேக்கா வெற்றி வாய்ப்பு குறித்து நம்ம செங்கை பத்மனா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது பற்றியும் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். தலைவா, 3 நிமிஷத்தில் எடுத்துட்டு தலைவா. இல்லை நீங்க பாருங்க சார், நிறைய நேரம் வந்திருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த சுற்றுலா வாய்ப்பு. ஓகே, பேசுங்க குமரராஜா. சார் மியூட் ஆன் பண்ணிக்கோங்க. குமரராஜா அன்மியூட் பண்ணிக்கோங்க. குமரராஜா சார். எஸ். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவரும் தற்று. அன்பு நண்பர் செங்கை பத்மநாபன் அவர்கள். குமரராஜா சார், மொபைல் வந்து கரெக்டா அந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க, ஃப்ரேம்ல. ரைட், தொடர்ந்து பேசுங்க. அதாவதுங்க, செங்கை பத்மநாபன் வந்து தனிப்பட்ட முறையிலான அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து தனியாவே அவரே வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லோருக்கும் உரிமை உண்டு, எதை வேண்டுமானாலும் சொல்வதற்கு, ரைட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்று. சார் வணக்கம். சாரி குமரராஜா சார், நீங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, பேக் கேமரா ஆன்ல இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, தொடர்ந்து பேசுங்க சார். அதாவது கனவு காணுவதற்கும் பேசுவதற்கும் யாருக்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. இந்த கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி நண்பர் சொல்றாரு, ஏத்துக்கலாம். அந்த கூட்டம் எல்லாம் 18 வயசுக்கு கீழாக இருக்கின்ற ஓட்டுக்கு தகுதி இல்லாத, அவரை தவறா ஒன்றும் சொல்லல, அது அவருடைய ரசிகர் கூட்டம், தவறு ஒன்றும் கிடையாது. பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அவங்க கண்டிப்பா ஓட்டு போட சொல்லி வற்புறுத்துவாங்கன்னு. வற்புறுத்திட்டோம். அது இது ஒன்றும் சகுனி படத்தினுடைய திரைப்படத்துல கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்த உடனே தன்னுடைய தகப்பனாரை பெற்றோர்களையும் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுது. சினிமாவுக்கு வேண்டுமானாலும் சரியாக இருக்கலாம். நீங்க சொல்ல வர்றது என்ன சொல்ல வர்றீங்க? இவர் வந்து இது வரைக்கும் எந்த விதமான தவறும் பண்ணல, இவர் வந்து இது கிடையவே கிடையாது. 200 கோடி ரூபாய இவர் வந்து சம்பளமா பெறார். இந்த இவருடைய படங்கள் எத்தனை விஷயங்களை பொது நீதிய மக்களுக்கு காட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன இருக்குது? அவரு 650 கோடி ரூபாய் வந்து இதுல சொத்து காட்டியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அது 650 கோடி ரூபாய் மட்டும் தானா? ஒன்று. அதுக்கப்புறம் இவங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆளுக்கு 30 ஆண்டு காலம், கடந்த 30 வருஷங்கள் ஆண்டிருக்காங்க. அவர்கள் மக்களுடைய பல்சை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால் எத்தனையோ காரியங்கள் தமிழகத்தில் அதில் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட எடுத்தோடனே ஆரம்பத்தில் தலைவர்
அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்த 7A என்று சொல்லப்படுகின்ற பெண்களுடைய திருமணத்தில் சுயமரியாதை இயக்கம் அங்க ஆரம்பிச்சு இன்றைக்கு சமூக நீதி வரைக்கும் வந்திருக்கின்ற, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்ற அவர்கள் நிறைய விஷயங்கள் செய்யவில்லை என்பது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட, நான் முதல்வன் திட்டம், மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்ற இந்த பஸ் இலவச பஸ் திட்டம், அப்புறம் பால் விலை குறைத்தது, அப்புறம் ஏற்றியது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் கூட, நான் முதல்வன் திட்டம் எல்லாம் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நம்ம பிள்ளைகள் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் தான் படித்தேன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜஸை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் திட்டம், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம், இப்படி என்று மெடிக்கல் திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு திட்டமும் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொன்னாரு, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த விதமான தவறான இலவசங்களை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாரு, இளைஞர்களுக்கான திட்டம், அதுல 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படி என்றால் ஒரே ஒரு கருத்து. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், 2 ஓட்டு 1 ஓட்டு 2 பேருக்கு போட்டு வந்துடலாம். மேல சூரியனுக்கும் போட்டுட்டு கீழே வந்து பிஜேபி போட்டு வந்துடலாமா? நீங்க பேசுறது அப்படிதானே இருக்கு. சரி சரி, அவர் முதல் சுற்று உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு யார் குற்றம் அதிகம், யாருக்கு போடக்கூடாது அதை சொல்லுங்க. சரி, ரைட் ரைட். அந்த வகையில் பார்த்தேனால், அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்படுகின்ற, மாநிலத்திலும் மத்தியிலும் சுமூகமாக இருக்கின்ற நல்ல ஆட்சி அமையுமானால் அது எப்பயும் உதவியா இருக்கும்ன்றதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டால் மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய மனநிலை, என்னோட மனநிலை அல்ல. நான் அப்படி நினைக்கவில்லை, தமிழக மக்கள் இன்றைக்கு அன்னைக்கு நினைக்கிறாங்க. அதாவது இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தமிழக மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்றீங்க எந்த தரவுகளை சொல்றீங்க குமரராஜா சார்? ஏன்னா நம்ம தமிழகத்துல மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னு எந்த தரவுகளை வச்சு நீங்க சொல்றீங்க? ஏன்னா தமிழகத்துல எப்பவுமே ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமா சொல்லப்படுது. எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. டபுள் இன்ஜின் சர்க்கார்னா கண்டிப்பா நீங்க 2 என்டிஏ ஆட்சி வரணும்னு தானே அர்த்தம். பிஜேபி கால் ஊன்றாம நடக்காது இல்லையா? அதுதான் உண்மைதான். அதாவது பாராளுமன்றத்திற்கு ஒரு முறையாகவும் சட்டமன்றத்திற்கு ஒரு முறையாக மக்கள் ஓட்டு போடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருப்பதனால் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்பது ஒரு நியதியாக இருந்தாலும் கூட, என்ன தரவுகள் எப்படி என்றால், போன வருடம் நடந்த சட்டசபை தேர்தலில் நிறைய இடத்துல வந்து 50% இந்துக்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் 70% முஸ்லிம்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் இணக்கமாக இருந்தால் இனிய நிறைய நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா. வேட்பாளர் பட்டியல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருங்க. இந்த 2 கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. 2 கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியல், அதாவது அகில இந்திய கட்சிகளை பொறுத்தளவிற்கு எப்பொழுதும் அவர் நம்ம இவரே அட்மிட் பண்ணிட்ட மாதிரி, நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்த தொடரை அவரே சொன்ன மாதிரி, காங்கிரஸ் இயக்கத்துல நாங்க எப்பயும் கடைசி நேரத்தில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் சுதா அவர்களை வந்து போன தடவை மயிலாடுதுறையில் அனௌன்ஸ் பண்ணி காலையில 9:30 மணிக்கு சொல்லி சாயந்தரம் 3 மணிக்கு இப்ப கலெக்டர் ஆபீஸினுடைய பின்பக்கத்துல போய் தான் வேற வழி இல்லாம அதிவேகமா அவசரமா போய் அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அது மாதிரி காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு எப்பொழுதும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கின்ற விஷயம்தான். அவங்க முடிவெடுக்க மாட்டார்கள். எதையும் கடைசி விஜயதாரணி அவர்கள் கூட ரொம்ப லேட் பண்ணி தான் அவங்களுக்கு மட்டும் தொகுதி கடைசியில தான் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், நான் 2 கட்சியும் தான் சொல்றேன். அதாவது இல்ல இப்ப இல்ல, நான் காங்கிரஸ்லயே விஜயதாரணி நிக்கும் போது சொல்றேன். காங்கிரஸ் ஆமா 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 உண்மை கடைசி நேரத்துல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரிதான் பிஜேபி எப்பொழுதும் கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க, குயிக்கா சொல்லுவாங்க. ஆனா ஏனோ தெரியவில்லை, இந்த தடவை எந்த காரணத்திற்காகவோ மிகவும் காங்கிரஸ் இயக்கத்துக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரச்சனை. ஏனென்றால் மாநில கட்சி இருக்கின்றவர்கள் மாநிலத்தில் முடிவு செய்து, இப்ப அதை எடப்பாடி நல்லா அருமையா செஞ்சாரு. 3 நாள் அனௌன்ஸ் பண்றேன்னாரு, 3 நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போயாச்சு. யாரு வேணாலும் எந்த வேட்பாளர் வேணாலும் நின்றுக்கோங்க, எதை வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகமே இந்த தடவை வேட்பாளர்களை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்பாகத்தான் அறிவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அகில இந்திய கட்சிகளாக இருக்கின்றவர்கள் எல்லா கட்சிகளிலும் இது மாதிரியான
தவறித்தான் ரொம்ப லேட்டா சரி தான் சார் இல்ல, சொல்றாங்க. கண்டிப்பா சார். இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஆனாலும் கூட இல்ல இப்ப மேலூர்ல வந்து ஆனாலும் காங்கிரஸ் கூட- வந்து அறிவிக்காதது, அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி சீட் வழங்காதது, இந்த ரெண்டுமே ஒரு பேசு பொருளா இருக்கு. அதை பத்தி உங்களுடைய இல்ல கருத்துக்கள்? அல்ல, அண்ணாமலைக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் எதிர்பார்த்த சில தொகுதிகள் கிடைக்கவில்லை. அதனால அரசியல்ல தனக்கே உரிய பாணியில எங்க அப்பாவை பார்க்க போறேன், அதனால நான் இந்த தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபியுடைய தலைமையும் இங்கே இருக்கின்ற தலைமையும் அண்ணாமலை அவர்கள் நின்றால் நல்லது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. சரி. ஆனா அவர் ஒத்துக்கிடல. அதனால இப்ப அவங்களை விட்டுட்டு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். தொடர்ந்து இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் பெருசா இல்லைன்னு உங்க கருத்தா இருக்கு. கண்டிப்பா பேசலாம் சார். ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு நொடி மட்டும். சொல்லுங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே முதல் வரிசையில முன்னணியில போயிட்டு இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் பேசிக் கொள்ளுகிறார். சரி, ரைட், ஓகே சார். சார் இப்போ அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி சிறுபான்மையினருடைய அந்த வாக்குகள் அது வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் திமுக அதே போன்று தாவேகாக்கு போகும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து நிக்காததுக்கு காரணம் வந்து அவர் தோல்வி பயம் தான் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இப்போ சொல்லுங்க சார். அதான் சார், இப்போ தோல்வி பயம் இருக்குன்னாக்கா அப்போ விஜய்க்கும் தோல்வி பயம் இருக்கா? ஏன்னு கேட்டாக்கா இப்போ விஜய் வந்து இந்த கட்சியோடைய அவர் தான், இந்த கட்சியோட அடையாளம், இந்த கட்சியோட தலைவரும் அவர் தான். நீங்க உடனே நரேந்திர மோடி ரெண்டு தொகுதி நீங்க சொன்னா அந்த கட்சி நரேந்திர மோடி விருப்பப்பட்டு நிக்கல. தேசிய அந்த அப்ப அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அப்பதான் புதுமுகம். அவர் வரும்போது புதுமுகம் 2014 அவர் உள்ள வரும்போது புதுமுகம். அப்ப 2 தொகுதி நின்று கட்சி சொல்றாங்க. ஆனா இங்க கட்சியும் இவர் தான், தலைவரும் இவர் தான். அப்ப இவர் முடிவு, அப்ப இவருக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இவருக்கு நான் ஒரு தொகுதியில் நின்னாக்கா நான் ஜெயிக்க முடியாது, நான் இங்க தோத்தாலும் பரவாயில்ல அங்க ஜெயிக்கணும்னு 2 தொகுதியில் நிக்கிறாரா? அப்ப அண்ணாமலை பற்றி பேசக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்குதா? அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வயநாட்டிலே நின்னாரு. அதுதான் நான் சொல்றேன். எப்பயுமே நீங்க என்ன பேசுறீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நடக்கும்போது தமிழ்நாடு அரசியலை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நேரா ஒண்ணு மணிப்பூர் போறீங்க, இல்லன்னா மகாராஷ்டிரா போறீங்க, இல்ல குஜராத் போறீங்க. சார் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாடு அரசியலை பத்தி என்னைக்குதான் சார் பேச போறீங்க? எப்போ தமிழ்நாட்டுல ஒரு குற்றம்னு சொன்னா கூட இந்த திமுக காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மணிப்பூர்ல நடந்துச்சு. இங்க பேசுங்க சார். இங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது சார். நான் என்ன கேக்குறேன்னா சார், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இல்ல 2 தொகுதி வந்து எப்பவுமே வந்து தோல்வி பயத்துல நிக்கிறது கிடையாது. அப்ப அப்படி பார்த்தா மோடி தோல்வி பயத்துல நின்னாரா நான் கேள்வி கேட்கல. இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. 2 தோல்வி நிக்குது, அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இந்த தொகுதியில் நின்னா அங்க சுற்று வட்டார தொகுதியில் நிக்கிற என்னோட கட்சிக்காரர்களுக்கு நான் நிக்கிறதுனால வலிமை சேர்க்கும். அதுக்காக தான் வந்து யூபியில போய் நின்னார், வாரணாசியில் போய் நரேந்திர மோடி நிற்கிறார். அந்த மாதிரி சென்னையில் நான் நிற்கிறதுனால சென்னையில் என்னை சுற்றி நிற்கிற தொகுதிகளில் பக்கத்தில் நண்பர் ஆதவர்ஜுனா நிற்கிறார், இந்த பக்கம் ராஜ்மோகன் நிற்கிறார். இவங்களுக்கெல்லாம் நான் நிற்கிறதுனால நான் நிற்கிற மாதிரி ஒரு ஆதரவு அதிகமாக கூடும். திருச்சி மத்திய பகுதியா இருக்கனால அதுவும் அங்க. ஆமா ஆமா, இது வந்து எல்லா கட்சியோட வந்து ஒரு தலைவர் புதுசா வரவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இவரு திமுக சாதகமா பேசுவாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி தப்பா பேசாதீங்க. புரிஞ்சுக்காங்க. நீங்க அதை சொல்ல வரது எல்லா கட்சியோட ஸ்ட்ராட்டஜி. விஜயும் இவங்களை எதிர்த்து தான் போட்டி போட்டிருக்காரு. எங்க அதே தொகுதியில வந்துட்டு திமுக நிக்குது. திமுக நிக்கும் போது காங்கிரஸோட பிரமுகர் வந்து விஜய்க்கு ஆதரவா ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. அந்த கான்செப்ட் தான் அவர் பேசுறாரு. கான்செப்ட்ல இது விஜய்க்கு ஆதரவான பேச்சு. தலைவர் சகோதரர் கூட சொல்ற ஒரே ஒரு நொடி தலைவர் ஒரு நொடி இது விவாதம் முடிஞ்சு போச்சு. கேரளால ராகுல் காந்தி சொல்றாரு பிஜேபியும் கம்யூனிஸ்டும் கள்ள தொடர்புல இருக்கு. ஏன்னா தங்க கடத்தல் விஷயத்துல ஐயப்பா கோயிலை பத்தி இது வரைக்கும் பேசல, அதனால பிஜேபியும் கம்யூனிஸ்டும் கள்ள தொடர்புன்னு சொல்றாங்க. பினராயி விஜயன் என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்டும் அது காங்கிரஸும் பிஜேபியும் கள்ள உறவு வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொன்னார்னா, பாலியல் குற்றச்சாட்டு அந்த கட்சியில் அந்த ஆட்சியில் அதிகமா இருந்தா எந்த ஆட்சியில் அதிகமா இருந்தான்னு கேட்கிறார். இவங்களுடைய பூந்தமல்லியில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்காரு, அவர் பேரு சந்திரகாந்தன். அவர் மேல அவங்களோட கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணே பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவர் வந்து வேட்பாளர் நிப்பாட்டி எந்த அடிப்படையில் நிப்பாட்டுறீங்க? அப்ப என்ன அருகதற்கு நீங்க வந்துட்டு மாற்று கட்சியை வந்து பாலியல் வழக்குகள் அதிகமா இருக்கு, இந்த இவங்க கட்சியில வழக்கு அதிகமா இருக்கு, அந்த கட்சியில வழக்கு, அது எப்படி சொல்லுவீங்க நீங்க? அப்படி பார்த்தா தலைவர் பிஜேபி தலைவர் மேலே வந்து 4 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. பாலியல் வழக்க பத்தி பேசுறீங்க. இல்ல குற்றச்சாட்டு நான் கூட பேசுறேன். விஜய் மேல கூட தான் இருக்கு. அவர் வந்து டாக்ஸ் கட்டலன்னு கோர்ட்டே அவர் கண்டிச்சிருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுனா அவர் பாலியல் வழக்குன்னு சொல்லும்போது பாலியல் வழக்க பத்தி பேசுறேன். அப்போ ஒரு வேட்பாளர்
மேலேயே இருக்குங்க. உங்களுடைய வேட்பாளர் மேலேயே உங்க கட்சி மாற்று கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல வேற ஏதாவது ஒரு பெண்ணா அது இருந்தா கூட பரவாயில்ல. உங்க உண்மையா இருந்ததுன்னா மக்களே தோக்கடிப்பாங்க. உண்மையா இருந்தா மக்கள் தோக்கடிப்பாங்க. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்கு. வழக்கு பதிவு பண்ணி நீங்க எப்படி நயனா நாகேந்திரன் மேல உள்ள அலிகேஷன் சொல்றீங்களோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு அந்த இடத்தை அவர் வாங்குறதுக்கான ஒரு அலிகேஷனா கூட இருக்கலாம். அது வந்து கோர்ட்ல தீர்ப்பு வந்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றேன்னா பாலியல் வழக்குன்னு பேசும்போது நீ பாலியல் வழக்க பத்தி நான் பேசுறேன். அதுதான் சொல்றேன். நீங்க நான் சொல்றது அலிகேஷன் சொல்லுவேன். குற்றச்சாட்டை பத்தி அதுக்கு ஊழல் குற்றச்சாட்டு பாலியல் வழக்க பத்திலாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது சார். வருமான வரி கட்டணத்துல தயவு செஞ்சு பாலியல் வழக்க பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது சார். முந்தா நேத்து மது பூர்ணிமா கிஷார கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பதிவுல வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. யார பத்தி சொல்லிருக்காங்க சார்? இந்த நாட்டு பிரதமரை பத்தி பேசிருக்காங்க. சூடு சொன்னாங்க. ஒரு பிரதமர் ராஜினாமா செஞ்சு போனோம். ராஜினாமா செஞ்சு போனோம். எக்ஸின் ஃபைல்ஸ்ல இருக்கு. ஜெஃப்ரி எக்ஸின் ஃபைல்ஸ்ல ஜெஃப்ரி ஆனா கூட உங்கள்ட்ட ஃபைல் இருக்கா? அண்ணாமலை ஃபைல கொடுங்க சொல்லுங்க. அண்ணாமலை ஃபைல கொடுங்க சொல்லுங்க. ஜெஃப்ரி எக்ஸின் மோடி உலகத்துல அவ்வளவு பேர் உலக சிரிக்கிறாங்க சார். ஒரு பிரதமர் மேல இவ்வளவு பேர் கேவலமான வெளிநாட்டு சார் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிடணும். ராஜினாமா பண்றதுக்கு பக்கத்துல எந்த மாவட்ட தமிழ்நாடு ஒரே நிமிஷம் சார். ஒரு செகண்ட் ஒரு வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டு ஒரு அமைப்பு வந்து நம்ம இந்திய பிரதமரை குற்றம் சுமத்தி அதை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களா? இல்ல சரி, ஹிண்டன்பர்க் இன்னைக்கு கம்பெனியே இல்ல. ஹிண்டன்பர்க் வந்து கம்பெனியே இல்ல இன்னைக்கு. மது பூர்ணிமா கிஷார் யாரு? இந்தியன் லேடியா இல்லையா? மோடி கூடவே இருந்தவங்களா இல்லையா? அவரை பத்தி புக் எழுதினவங்க இல்லையா? அவங்க எக்ஸ்போஸ்ல போட்டுருக்காங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு பிரதமரை பத்தி கூட இருந்தவங்கள எழுதுறாங்க சார். சுப்பிரமணிய சாமி விடுங்க, ஜெஃப்ரி எப்சின் விடுங்க சார். இந்த அம்மா எழுதுறாங்க. அதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து நீ பதில் சொல்லணும் இல்ல? ராஜினாமா செஞ்சு ஓடணும். சரி, ஓகே சார், நீங்க நிறைவு செய்யுங்க. அடுத்து உங்ககிட்ட தான் வரேன் சார். உங்களுக்கு கருத்து நிறைவு செய்யுங்க. நான் அடுத்து உங்ககிட்ட வரேன் சார். அதுக்கடுத்த மாதிரி இப்போ ஊழலை பத்தி பேசணும்னா கூட நிறைய இருக்கு. காங்கிரஸ் செய்யாத ஊழல் கிடையாது. திமுக சொல்லுங்க. ஒரு ஊழல் சொல்லுங்க. ஒரு ஊழல் சொல்லுங்க. காங்கிரஸ் செஞ்ச ஊழல் ஒன்று சொல்லு. காங்கிரஸ் செஞ்ச ஊழல் ஒன்று சொல்லுங்க. யார் அது? அது யாரு? ராஜினாமா பண்ணாரு. உங்க கட்சியை சார்ந்தவன் 2 வயது குழந்தையை கற்பழித்து கொலை பண்ணிருக்கான். தார்மீக பொறுப்பேற்று முக ஸ்டாலின் ராஜினாமா செய்யல. ஏன் ராகுல் காந்தி சொல்லல? ஏன் நீங்க சொல்லல? ஏன் உங்க கட்சியில இருக்க கூட யாருமே சொல்லல? சரி, ஓகே, வாயை முடிப்பீங்களா? டிவியேட் ஆயிட்டு போகுது சார். இல்ல இப்போ பிரதமர் இல்ல சார், நீங்க டிவைட் ஆயிட்டு இல்ல சார். இப்போ பிரதமர் அவர்கள் இங்க வந்தாங்கன்னா வாக்குகள் கிடைக்காது பிஜேபின்னு சொல்றீங்க. பிரதமர் ஆனால் தொடர்ந்து 2-3 முறை வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த ராகுல் காந்தி அவர்கள் என்ன ஒரு சுற்றுப்பயண விவரம் கூட இது வரைக்கும் அறிவிக்கல. எப்போ வராரா இல்லையான்ற கேள்வி இருக்கு. ஏற்கனவே இணக்கமான சூழல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இருக்கு சார். அதாவது கூட்டணியில் சில சலசலப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து எங்கள் கட்சியில் வேட்பாளர் நிற்கிறவங்கள கைவிட்ட மாட்டார் தலைவர் அவர்கள். அவர் கண்டிப்பாக வருவார். கேரளா முடிக்கணும். கேரளாவில் வந்து எங்களுக்கு நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை முதல்ல நாங்கள் வெற்றி அங்கே நிச்சயம் எங்களுக்கு. நாங்கள் அங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கார். அதை செஞ்சு முடிச்ச உடனே 9ஆம் தேதி மேல இங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, மூணு கட்சியுமே 3 மாநிலத்திலுமே வேற பிரச்சனைகள். இப்ப நீங்க வந்து கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், இங்க பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ். வர சார் இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் விடுங்க, நீங்க சொல்லுங்க சார். இல்ல அதான் சார், விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாமே வேற அணில வந்து புதுச்சேரியில சந்திக்கிறாங்க. இது ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்காதா? எப்படி இங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாதிரியான பிரச்சாரம், பாண்டிச்சேரியில ஒரு மாதிரியான பிரச்சாரம், கேரளால ஒரு மாதிரியான பிரச்சாரத்துக்கான ஒரு சூழ்நிலை. கேரளா வேற தமிழ்நாடு வேற சார். கேரளா வேற சார். இது காலங்காலமா கேரளால நாங்களும் கம்யூனிஸ்ட் தான் இருக்கோம். அதே வந்து உங்களுக்கு வந்து அகில இந்திய அரசியல் வரும்போது நாங்க ஒன்னா சேர்ந்துப்போம். அது யாரை எதிர்க்கிறோம்? ஒரு மதவாத கட்சியை, ஒரு தீவிரவாத கட்சியை நாங்க எதிர்க்கிறோம். அப்ப நாங்க ஒன்னா, சரி ஓகே, மதவாத தீவிரம் வச்சுக்கோங்க, அவங்களை எதிர்த்து நாங்க போராடும் போது நாங்க ஒன்னா சேர்ந்தா சேருவோம். எங்க மாநிலத்துல எங்க உரிமைக்கோசம், எங்க வேட்பாளர் உரிமைக்கோசம், எங்க தொண்டர்கள் உரிமைக்கோசம் நாங்க போராடுறோம். யார் சொல்றா? பாகிஸ்தான் சொல்றான்.
இதுல இருந்தே தெரிய வேணாமா எது தீவிரவாத கட்சின்னு? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு ராகுல் காந்தி பிரதமரா வந்தா தான் எங்களுக்கு நல்லதுன்னு யார் சொல்றா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் சொல்றதுன்னு சொன்னாக்கா அப்ப உங்களுக்கு அவங்க என்ன சார் சொல்லுங்க? ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு என்ன சார் எந்த வீடியோல அம்ச்சாங்க, எந்த வைரல் ஆகுது, எந்த பேப்பர்ல வருது, காட்டுங்க. சும்மா போய் சொல்லுங்க, சொல்றது போய் காட்டுறோம். உலகம் சொல்லுதா, உலகம் போற்றும் ஒரு உத்தம ராகுல் காந்தி, உலகம் போற்றும் உத்தம ராகுல் காந்தி வருவோம். வெளிநாட்டுல இருந்து ஆளை போட்டு ஓட்டு போட வைக்கிறீங்க. பொண்ணு வந்து ஓட்டு போடல. 25 லட்சம் ஓட்டு ஒதுக்கிடுவாங்க. பெண்கள் ஓட்டெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. இதெல்லாம் வாக்கு திருடி ஜெயிச்ச ஒரு கட்சி. இது வந்து யோகியை கொண்டு பேசுறதுக்கு எந்த வகையும் எமர்ஜென்சில 20 அம்ச திட்டம் இது வரைக்கும் யாரா ஒரு கட்சி எமர்ஜென்சி வர வேண்டாம் சொல்ல சொல்லுங்க. இந்த கட்சிகள் வந்து பிஜேபி இருக்கட்டும், திமுக அதிமுக இருக்கட்டும் மோதனாலும் ஒரு மூன்றாவது சக்தி வந்து இங்க வெளியில உள்ள வருது அப்படின்னு தெரிஞ்சா தேசிய அளவிலாலும் சரி அல்லது மாநில அளவிலாலும் சரி கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்துல 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சக்திகள் இணைந்து தாவேகாவை வந்து எதிர்க்கும் போது எண்ட் ஆஃப் த டே ஒரு பைபோலாரா தான் மாறும் அப்படின்ற ஒரு பேச்சுகளும் இருக்கு. நெறியாளர்கிட்ட வேண்டுகோள், நீங்க சமூக நீதி கடைபிடிக்கணும். எனக்கும் சமமான வாய்ப்பு கண்டிப்பா நீங்க பேசணும். இப்போ என்னன்னா, இப்போ நான் அப்ப சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியல, மாற்றம் ஒன்றே தேவைன்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் அக்கப்போர் நேரடியா மக்கள் பார்த்தாங்களா? இதுதான் 2 பேருடைய லட்சணமும். இவங்க அவங்கள சொல்றது, இவங்க அவங்கள சொல்றது, 2 பேர் சொல்றது உண்மை. 2 பேர் சொல்றது உண்மை. 2 பேர் சொல்றது உண்மை. இவங்க கிட்ட சீட்டு வாங்கி இருக்காரு இல்லையா ஜெகநாத் மிஸ்ரா, அவர் என்ன பேச ஜாதி வெறியன் தான் பேசினாரா இல்லையா? எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? உங்க தலைவர் அதாவது இவங்க 2 பேர் சமூக நீதி பத்தி நீங்க பேச, காங்கிரஸ் நண்பர் சொன்னதும் பிஜேபி நண்பர் தோழர் சொல்றதும் 2ம் உண்மை. இந்த அக்கப்போர்லாம் வேணான்றதுனால தான் நாங்க புதுசா ஒரு வாய்ப்பை உருவாக்க நினைக்கின்றோம். ஆனா அதுல எல்லா கட்சியிலும் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்து நீங்க வச்சிருக்கீங்க. அதெல்லாம் as I told you earlier, தலைமை ஒழுங்கா இருந்தா இவங்க மார்த்தறாங்க இல்லையா? மேல் மட்டத்துல மோடி அவர்கள் தூய்மையா இருக்காரு, அதனால எங்க ஆட்சி தூய்மைன்னு சொல்றாங்களா? அப்ப அதை கேட்கும் போது இதையே மறுக்கிறீங்க. அது உண்மையா பொய்ன்றதெல்லாம் வாதம் அவங்களே சொல்லிட்டாங்க. 2 பேரும் அதை நான் உள்ள புந்து பேச விரும்பல. அதே சமயத்துல ஒரு மாற்றத்தை பார்ப்பது இளைஞர்கள் சார். கடந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் தேர்தலில் ஒரு பொழுதுபோக்கு விஷயமா வச்சுட்டு இருந்தாங்க. மாமாப்பிள்ள பிரியாணி சாப் வாங்கி கொடு, சரக்கு அடிக்கலாம், போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலான்னு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தே ஆர் ஃபிக்ஸ்ட், அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 23ஆம் தேதி டேட். தே ஆர் கோயிங் டு காஸ்ட் தர் ஓட். தயவு செஞ்சு அண்ணன் சொன்னார், குமரண்ணன் சொன்னார், 10 வயதுலேருந்து 17 எல்லாம் கூட்டத்துக்கு வராங்க, அவங்களுக்குலாம் வாக்கு இல்லை. தயவு செஞ்சு வாக்கே இல்லாத 10 வயது முதல் 17 வயது பிள்ளைகளே 3-5% வாக்கை பெற்று தருகின்ற நிலை அங்க இருக்கு. அவருடைய தன்னம்பிக்கை இல்லாம ஊர்ல இருக்கிற குழந்தை எல்லாம் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி கொலர்படி பண்ணி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்க. அப்படி இல்ல சார், உங்களோட மேனிஃபெஸ்டோ சொல்லுங்க, உங்களோட சக்தியை சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க. நேரு காலத்துல நல்லா பழைய காங்கிரஸ்காரர் நேரு காலத்துல இருக்கும்போது நேரு மாமான்றது ஒரு பெரிய மாணவர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல நேரு மாமாவுக்கு வாக்களிக்கிறோம் சொன்ன காலம் இருக்கு. அது ஒண்ணு தவறு இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 18 to 40 மீண்டும் 2.25 கோடி தயவு செஞ்சு அவங்களால தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். 2 விஷயம் சார். ஊழலை ஒழிப்போம்,
சமரசமற்ற நிர்வாகம். இது இதை விட என்ன சார் வேணும்? தேசியமும் திராவிடமும். எனக்கு அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அதே கேள்வி இன்னைக்கு இருக்கிற அதே பியூரோக்ராட்ஸ் தான் அன்னைக்கு இருக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பட்டா மாறுதலுக்கோ இல்ல இதுல நடக்கக்கூடியதுல எப்படி அதெல்லாம் வந்து அவர் டைரக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கான சாத்தியக்கூறு அதுக்கு என்ன திட்டம் இருக்கு? அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? திமுக தலைவர் என்ன சொல்றாரு? கடந்த வாரத்துல ஒரு மாதத்துக்கு முன்பும் சொன்னார், ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொருவரும் 5 முறை வாக்காளர்களை போய் சந்திக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த உயர் நிலையில இருந்தாலும் உங்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்றாரு. அதே வாக்களித்த மக்கள் வந்த உடனே, ஆட்சி வந்த உடனே நிர்வாகிகளே எம்எல்ஏக்களே எம்பிக்களே நீங்க வாரத்துக்கு ஒரு 5 தடவை வாக்களித்த மக்களை போறங்க, மாசத்துல போய் பாருங்க. அவரே போறாரு. பிரச்சனை உங்களுடன் ஸ்டாலின் கனவை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் கடைசி 6 மாசத்துல காலையில ரிப்பன், மத்தியான ரிப்பன், நைட் ரிப்பன் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு திருப்பி சொன்ன திட்டத்தையே திருப்பி அறிவிச்சுட்டு ஐயோ இருக்க அறிவிச்சிட்ட அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அது மாதிரி ஒரு கூத்தா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 500 சில்லற வாக்குறுதிகள்ல ஒருத்தர் சொல்றாரு 90%, ஒருத்தர் சொல்றாரு 70%, ஒருத்தர் சொல்றாரு 404 சொல்லியிருக்காரு. அது கூட இன்னும் 10 நாள் இருக்கு, 15 நாள் இருக்கு, அதுலயும் மாறும். 90% முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு இது எக்ஸ்டென்ஷன், இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்தல் அறிக்கை, தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அதனால இதுக்கு தீர்வே கிடையாது. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு கொடுக்கறது, கடைசி 3 மாசத்துல முன்னாடி கொடுக்கறது. குவிண்டால் நல்லா கேட்டுக்கோ தலைவா, குவிண்டால் வந்து 3500 நான் கொடுப்பேன், அது 1000 நெல். அதே மாதிரி டன்னு கரும்புக்கு 4500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஏதாவது தவறு நடந்து விபத்தில் வந்து விட்டாலும் கூட அடுத்த தேர்தலில் 2031 வருது பாருங்க, அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ப 6000 ரூபாய் கொடுக்க வேண்டிய சமயத்துல 4500 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு கடந்த தேர்தலில் சொன்னாரு. இப்ப கொடுத்துட்டாரு, ஒத்துக்கிறேன். எப்ப கொடுத்தாரு? 5 ஆண்டு முடிஞ்சு 3 வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி 50 ரூபாய் மேல போட்டு 2550 ரூபாய் கொடுத்து பித்தலாட்டு அரசியல் இனிமேல் ஈடுபடாது உங்களுக்கு கருத்தா இருக்கு. குமரராஜா சார், அதாவது இப்போ உங்களுடைய நிறைவு கருத்தாவும் நீங்க சேர்த்தே பதிவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த விவாதங்களில் கேட்டிருந்திருப்பீங்க, ஒட்டுமொத்தமாக இப்போ தாவேக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு, மற்ற 2 கட்சிகள் அதாவது மற்ற கூட்டணிகளுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு, ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிருங்க. அன்பு தலைவர் விஜய் அவர்கள், செங்கை பத்மநாபனுக்கான தலைவர் அவர்கள், அவரு இது பண்ணிட்டு தன்னுடைய கார் வாங்கினதுக்காக டாக்ஸ் கட்டலன்றதை உயர்நீதிமன்றம் விவாதிச்சிட்டோம். சரி, நான் சம்பாதிச்ச ரூபாயில வரி கட்டும், அதுல மாற்று கொஞ்ச நேரம் அதுல முன்ன பின்ன இருக்கும். ஆனா வரி பணத்துல கொள்ளடிக்கிறவங்கள பத்தி விட்டுறீங்களே சார், வரி பணத்துல கொள்ளடிக்க கூடாது. என்னன்னா திரைக்கலைஞர் விஜய் எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மாசு மறுபற்ற மக்களுக்கு உண்மையாக இருக்கின்ற அந்த காரியத்தை செய்யணும் முதல்ல. சரி, அப்புறம் பெரம்பூர்ல வந்து என் மேல வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, திருச்சியில போய் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் 2 பேத்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுகின்ற குற்றச்சாட்டல்ல, என்னுடைய அவருடைய திரைக்கலைஞர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற அந்த வழக்குல என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். நானே சொன்னேன், சொல்றாங்க அதையும் பாருங்க. இல்ல இல்ல என்ன சொல்றாங்க அங்க போய் பாருங்க. எப்படி இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க வேண்டாம். என்ன பேசுறீங்க நீங்க? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? இல்லங்க விஜயோட தனிப்பட்ட அவருடைய மனைவி பத்தி பேசுறாரு. அடுத்து சரி வர பிரதமர் என்ன குற்றச்சாட்டு? சரி சார் ஒரே நிமிஷம். பாலியல் இல்லங்க, மனைவி குற்றச்சாட்டு வச்சாங்க. கல்யாணம் பண்ணி இணையத்துல பேசுறாரு. ஏன் நீங்க பேசும்போது சமூக நீதி வேணும்ன்றீங்க, மத்தவங்க பேசும்போது நடுவுல இது பண்றது எப்படி சரியா வரும்? நீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்பது நான் எதையும் சொல்லல, தமிழக மக்களுக்கு தெரியும். இப்படி அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது இந்த 2 கட்சிகளை மீறி
திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை மீறி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பாயிண்டோட நம்ம முடிச்சிடலாம். அதாவது மாநில கட்சிகளின் வேகத்திற்கு வந்து இப்ப தேசிய கட்சிகள் ஒரு ஆர்வம் காட்டாதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கோம். அதுக்கான பதிலா அவங்க நிறைய அவங்களுக்கு எல்லா பிரச்சனை என்ன பிரச்சனைனா எதா இருந்தாலும் டெல்லியில போய் பேசணும் அப்படிங்கிற இந்த பிரச்சனை தானே ஒழிய அகில இந்த அளவில் அகில இந்த நிலையில அவங்களுக்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்குது. பேன் இந்தியா என்கிற இந்திய அளவில் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையிலான ஒரு மாநிலத்திற்கென்று அவர் முழுவதுமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் இந்த 2 கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அதற்காக உடன் இருக்கின்ற கட்சிகள் மிக வேகமாக செல்லுகின்றது என்பதற்காகவே மாநில கட்சியினுடைய தேர்தல் இது. மத்திய கட்சிகளுக்கு அகில இந்திய கட்சிகளுக்கு மிகப்பெரிய ரோல் இல்லை இந்த விஷயத்துல. அந்த விதத்தில் மாநில கட்சிகள் மிக சரியாக முடிவெடுத்து வேகமாக செல்லுகிறது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை 23ஆம் தேதி சொல்ல போறேன். 4ஆம் தேதி வெளியே வரப்போகுது. மக்கள் கண்டிப்பாக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இது பழைய தேர்தல்கள் அல்ல. எதனாலும் சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல போய் முதலாளியை பார்த்துட்டு சொல்லிட்டா போதும் அவன் ஓட்டு போடுறானே. இன்றைக்கு பொள்ளாச்சி மகாலிங்கமாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக எல்லா முடிவுகளையும் அவர்கள் எடுக்கிறார்கள். பணத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை வாங்க முடியாது. மக்கள் தெளிவா இருக்காங்க. பணம் வந்து அவங்க சம்பாரிச்சு கொடுக்கல, அவங்களோட வேர்வை சிந்திச்சு சம்பாதிக்கல. பணம் தான் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிப்பாங்க. ஆனா மக்கள் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதை நன்றி சார். நன்றி உங்களுடைய கருத்துக்கள். நன்றி சார். உங்களுடைய நிறைவு செங்கை பத்மநாபன். ஒரே ஒரு நேரம் கம்மியா இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போகிறார்கள். அதுதான் தாவேக்கானுடைய வெற்றி. தாவேக்கானுடைய வெற்றி தேவை என்பது காலத்தின் கட்டாயம். ஏனென்று சொன்னால் 2 கட்சிகளையும் நாம் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு மேல் பார்த்து விட்டோம். ஒரு புதிய வாய்ப்பை தந்து புதிய தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி. நந்தகுமார், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியோட ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி. இதுக்கப்புறம் இப்போ திருப்பி ஒரு அழகான ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட அழகாக போய் சேர்ந்துருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோவோட ஏற்கனவே பண்ண சாதனைகளை சேர்ந்து கண்டிப்பாக மக்கள் வந்து எங்களோட கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க, வெற்றி பெறுவோம். மீண்டும் தமிழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடைபெறும். நன்றி. சதீஷ், உங்களுடைய நிறைவு கருத்து. சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகளை பெற்றவங்க கண்டிப்பாக திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க போட மாட்டாங்க. ஏன்னா போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்றைக்கி திமுக, ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்குது. மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா மத்திய அரசு நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு. ஆனால் திமுக அரசு இருக்கும் வரை தமிழகத்துக்கு அது போல திட்டங்கள் எதுவும் வராது. அதனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது எப்படி 10 வருஷத்துல வந்து ஜெயலலிதாக இருக்கும்போதும் சரி, எடப்பாடியாராக இருக்கும்போது சரி, எப்படி மத்திய அரசோட திட்டங்கள்லாம் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்ததோ, எப்படி இந்த 5 வருஷத்துல வரலையோ அந்த போல ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது. மத்திய அரசோட மொத்த திட்டங்களுமே மக்களுக்கு வந்து சேரணும்னா என்டிஏ கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்ற மனநிலை இன்னைக்கு மக்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு அது என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எங்கு போனாலுமே இன்னைக்கு அமோக கூட்டமும் வரவேற்பு அதிகமாக இருக்குன்னா காரணம் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்களை அவங்க கொடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல நேரங்களிலும் பல கட்டங்களிலும் விவாதிக்க இருக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நம்முடன் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.